சக்ஸஸ்ஃபுல் ஸ்விங் ட்ரேடர் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கான பிரேக் அவுட் ஸ்டாக்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ட்ரூ சப்ஸ்கிரைபர் நீங்கள் தொடர்ந்து நமக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறது ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே. ஓகே, இப்போது நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறையா பேர் ஸ்டாக்கெல்லாம் கேட்டிருக்கீங்க. நான் சாட்டர்டே ஆர் சண்டே இது 2 நாளில் ஒரு நாள் சப்ஸ்கிரைபர் ஸ்டாக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு வீடியோவை போட்டுருவோம். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணிடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு ஒன்றுமே இல்லை, ஓரளவுக்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது கீழே இறங்கி தான் முடிஞ்சிருக்கு. ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் நான் சொன்ன அதே ஜோன் மாதிரி தான் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இன்னமும் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த ஹையை உடச்சி மேலே போனால் தான் இந்த இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் உங்களுக்கு என்னாகும், இதை உடச்சி மேலே போயிடுச்சு அப்படின்னா இது வந்து இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ம முடிவுக்கு வரலாம். ஸோ அது வரைக்கும் இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டரில் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆனிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குது, உடச்சிச்சின்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம இப்போது ஒரு லாஸ்ட் 2 டேஸாகவே உங்களுக்கு அதே இடத்துல தான் இருக்குது. பெரிய லெவலில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஸோ நிஃப்டி நேற்றுக்கு ஒரு 34% நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு ஏறி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு ஃபுல்லாகவே கீழேயே வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு 230 பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் என்ன இருக்குது, மேலே ஏறி முடிஞ்சிருக்கு. ஸோ நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியும் ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு, நிஃப்டியை போலவே தான். அதுக்கப்புறம் அதுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கீழே இறங்கி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் இதே நிஃப்டியை போலவே தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம். ஒரு சைட்வேஸ் போகலாம் ஆர் கீழே உடச்சி கூட வரலாம். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே சேமாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று கொடுத்த ஸ்டாக்கை அதில் ஏதாவது வாய்ப்புகள் நமக்கு இப்போ இருக்குதா அப்படின்றத ஒன்ஸ் பார்த்துருவோம். ஓகே, இப்போது நேற்றுக்கு நம்ம பார்த்த 3 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸில் பஜாஜ் ஹெல்த் கேரும் ஒன்று. ஸோ இந்த பஜாஜ் ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, இந்த ஹையை போய் ஹிட் பண்ணிவிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துருச்சு, இந்த ஸ்டாக் தொடர்ந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேற்றுக்கும் ஒரு 4% ஒரே நாள்லேயே 4% வந்து மேலே போயிருக்கு. ஸோ அதே சேம் டைம் நம்ம என்ன அனலைஸ் பண்ணியிருந்தோம்னா, இந்த ப்ரீவியஸ் ஹையை உடச்சி மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா அதை பிரேக் அவுட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இந்த ஹையை உடைக்கணும். இதுக்கு முன்னாடி இதை உடைக்க முடியாமல் தான் இந்த ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த ரீடெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ரீடெஸ்ட் எடுத்ததுனால இது மேலே போகும் அப்படின்றது நம்ம பேசியிருந்திருப்போம். ஸோ இருந்தாலும் இந்த ஹையை உடைக்கட்டும்னு சொல்லியிருந்திருப்பேன். பட் இன்னும் உடைக்கலை. உடைச்சதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம், கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்ப்போம். நேற்று பார்த்தா செகண்ட் ஸ்டாக் சன்ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹையை உடச்சி மேலே டெய்லியில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண பிரேக் அவுட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ வீக்லி ஷார்ட் ஏன் எடுத்திருக்கேன்னா, இது என்ன பேட்டர்ன் அப்படின்னு நேற்றுக்கு பார்க்காதவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்போ உடைக்குதோ அப்போ நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டெய்லியில் 1949 அப்படின்ற அந்த ப்ரைஸை உடைச்சி மேலே புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து இப்போது நேற்றுக்கு கொடுத்த ஸ்டாக்கில் மறுபடியும் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் ரிவ்யூ பண்ணுறேன்.
ஸோ இனிமேல் ஒவ்வொரு நாளும் நம்ம இதை செய்யலாம். ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 2250 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உடச்சிச்சுன்னா. நெக்ஸ்ட்டு டிவிஸ் லேப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஹையை உடச்சி மேலே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, கிளியர் கட்டான பிரேக் அவுட் வந்திருக்குன்னு நம்ம அல்சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து நேற்றுக்கு கிட்டத்தட்ட ஸ்மால் ஒரு 0.5% வந்து ஏறி முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்குகளை பற்றிய ஃபுல்லாகவே நான் வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஸ்டாக்குகளை பற்றி நீங்கள் வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நேற்றுக்கு வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும், டார்கெட் எங்கே வைக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸையும் நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போம். இது பிரேக் அவுட் அப்படின்னு என்ன ரீசன்னால் இதை பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்படிப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம நேற்றுக்கு வீடியோவில் இருக்கும். இதை பார்க்காத நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் அதை போய் பாருங்கள். ஓகே, இப்போது இன்றைக்குள்ள பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துலாமா? பிரேக் அவுட் ஸ்டாக் நம்பர் 1 ஜூப்ளியன்ட் ஃபார்மா. இந்த ஜூப்ளியன்ட் ஃபார்மா அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்மா செக்டார் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அது நேற்றுக்கு வீடியோவில் நம்ம வந்து அந்த செக்டார் அனாலிசிஸும் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க இன்றைக்கி வீடியோவை ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்க நேற்றுக்கு வீடியோவில் நம்ம அதை அனாலிசிஸ் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு பார்க்கணுன்னு விரும்பினீங்கன்னா நேற்றுக்கு வீடியோ போய் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ஜூப்ளியன்ட் ஃபார்மா வந்து கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன். ஸோ இந்த ஹேண்டில் வந்து என்ன இருக்குன்னா பிரேக் அவுட், கிளியர் கட்டான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ கப் வந்து உங்களுக்கு கப் அண்ட் ஹேண்டில் உங்களுக்கு பார்க்கும்போதே ரொம்ப கிளியராகவே தெரியும். ஸோ இதை பிரேக் அவுட் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ பாருங்கள், ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு கிளியரான ஒரு பிரேக் அவுட். ஓகே, ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதாவது நம்ம ஸ்டாப் லாஸோட ப்ரைஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்டாப் லாஸோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி, நான் மறுபடியும் சொல்கிறேன், ப்ரைஸை மென்ஷன் பண்ணி நம்ம ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி ஆக முடியாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இது ப்ரைஸ் ஆக்ஷன். ஒரு கேண்டிலில் பையர்ஸ் இருக்காங்களா செல்லர்ஸ் இருக்காங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா கேண்டிலை பற்றி நீங்கள் ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போது இந்த ப்ரைஸுக்கு மேலே இந்த புல்லிஷ் கேண்டில் இங்கே இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில். கிட்டத்தட்ட இந்த கேண்டிலில் 95% பையர்ஸ் இருக்காங்க. ஸோ 5% தான் ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இது ஹெல்தியான கேண்டில். ஸோ இது ப்ரைஸை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து இது பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஒருவேளை இந்த கேண்டில் வந்து ஒரு 50% உங்களுக்கு மேலே போயிட்டு கரெக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம பிரேக் அவுட்னு எடுக்க முடியாது. அதாவது ப்ரைஸை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது பிரேக் அவுட், அதாவது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு. ஸோ கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை நீங்கள் ஃபுல்லாகவே புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்துக்கிங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்டாப் லாஸும் ப்ரைஸை மட்டுமே கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு இது கிளியர் கட்டாகவே தெரியும். நம்ம ரொம்ப கிளியராகவே எக்ஸ்பிளைனும் பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்ம கொடுக்குற இந்த ஸ்டாக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் எல்லாம் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ நம்ம எங்கேருந்து ஆரம்பித்து இந்த ட்ரெண்ட் லைன் எல்லாம் நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோமோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் நல்ல வால்யூமோடையும் இருக்குது. ஸோ வால்யூம் ஒரு சூப்பரான ஒரு வால்யூம் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த ரெட் லைனை உடச்சி கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரணும். ஸோ இங்கே எப்படி இந்த ரெட் லைனை உடச்சி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வெளியில் இருக்குது இந்த கேண்டில், அதே போல் பேரிஷ் கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வரணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ ஹிட் பண்ணுதோ, அதாவது 1126 அப்படின்ற இந்த ப்ரைஸில் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ ஹிட் பண்ணுதோ அப்போ ப்ராஃபிட் புக்கிங் ஆகும். ஸோ ஒரு செல் ஆஃப் வரும். ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். சம்டைம்ஸ் இதையும் உடச்சி மொமெண்டம் நல்லா இருந்துச்சுன்னா இதையும் உடச்சி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஸோ இது இதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகிற இந்த ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் டார்கெட்டாக நம்ம எந்த ஜோன் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் டார்கெட் இதோட ப்ரீவியஸ் ஹை 1238 இல்லை 39. இந்த ப்ரைஸ் வந்து செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். தேர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட நெக்ஸ்ட் ஹை 1281 இந்த ஜோன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரேக் அவுட் என்ன ஆகிருக்கு, என்ன பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, பிரேக் அவுட் ஸ்டாக் நம்பர் 2 பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட டாப் கெய்னர்ஸை பார்த்துருவோமா. நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது ஏத்தர் எனர்ஜி. இது நம்ம கொடுத்த டார்கெட்டை ஹிட் பண்ணிடுச்சு. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து இப்போது பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு. ஸோ இது என்ன ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, எப்படி பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்து உங்களுக்குள்ளே வரலாம். ஸோ இந்த சேனலை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும், இந்த சேனலை ரெசிஸ்டன்ஸ் சேனலை உடச்சி மேலே என்ன இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து என்ன இருக்குன்னா பிரேக் அவுட்னு நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் இதை பிரேக் அவுட்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இதை பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை உடச்சி மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. அதே சேம் டைம் நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி உள்ள ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஸ்டாக்கு வந்து நான் மிஸ் பண்ண ஸ்டாக்குகளில் இதுக்கும் ஒன்று. நான் ஆரம்பத்திலேயே நான் அந்த ஸ்டாக்கை வந்து வேல்யூஷன் பார்த்தேன். இது ஒரு எப்படி சொல்கிறது, லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்ததுனால நான் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. பட் இதில் டிஏயும் எஃப்ஐயும் நிறையா பர்சன்டேஜ் பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எனக்கு இந்த பிஸ்னஸ் புரியாதனால நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. ஓகே, ஸோ இப்போ வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்குது. ஓகே, நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஃப்ளோரோ கெமிக்கல். ஸோ இந்த ஃப்ளோரோ கெமிக்கல் பொறுத்த வரைக்கும், ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்கும்போது வீக்லி ஷார்ட் நான் எடுத்திருக்கேன். வீக்லி ஷார்ட்டில் இந்த ஸ்டாக் இதோட ப்ரீவியஸ் ஹை இந்த 3840 இருக்கு இல்லையா, இந்த ஜோனை உடச்சி இங்கே பாருங்கள், இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது. ஸோ இதை உடச்சி இந்த ஸ்டாக்கு மேலே ஒரு 2 வீக்காக உங்களுக்கு ஸ்லைடாக மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. எந்த ஜோனில் ரீடெஸ்ட் எடுத்திருக்கு, கரெக்டாக இந்த ப்ரீவியஸ் ஹையில் இந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைனில் வந்து இங்கே ரீடெஸ்ட் எடுத்திருக்கா. ரீடெஸ்ட் எடுத்துட்டு இப்போது லாஸ்ட் ஒரு 3 டேஸாக ஒரு நல்ல ரெக்கவர் பார்த்துருக்கு. ஸோ மேலே இந்த ஸ்டாக் வந்து இப்போது போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெட் லைனுக்கு கீழே இல்லை இந்த க்ரீன் கலர் ஹரிசாண்டல் லைனுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸை ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து இதோட நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் ஹையை நம்ம என்ன பண்ணலாம், ஸோ டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். அதாவது 4822 இந்த ஸ்டாக்கோட டார்கெட். ஓகே, இப்போது கரண்ட்டாக இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இந்த ஸ்டாக்கை வந்து டெய்லி சார்ட்டுக்கு நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்றத இப்போ கவனிக்கலாமா. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி வீக்லி சார்ட்டில் நம்ம என்ன அனலைஸ் பண்ணோம், ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். எப்போது இந்த ப்ரீவியஸ் ஹை இந்த க்ரீன் கலர் ஹரிசாண்டல் லைனை ஒரு லாஸ்ட் 2 டேஸாக உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த 2 கேண்டில் இங்கே பாருங்கள், இங்கே மேலே போயிட்டு உங்களுக்கு அப்படியே ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ என்ன இருக்குன்னா இந்த சைட்வேஸையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. எந்த சைட்வேஸ், இந்த இங்கேருந்து ஒரு நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிங்கன்னு வைங்களேன், இது இங்கே ஒரு சைட்வேஸ், இதையும் பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் நேற்று பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் தொடர்ந்து இதை வந்து பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸ்டாப் லாஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்றதையும் கிளியர் கட்டாக நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஸ்டாக்கோட டார்கெட்டும் பார்த்துட்டோம். ஸோ டார்கெட் இதோட ஆல் டைம் ஹை தான் நினைக்கிறேன். அது
ஆமாம், இதோட ஆல் டைம் ஹையை நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதோட டார்கெட் எப்போ நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது முதற்கொண்டு நம்ம நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் நம்பர் 3 எல்டிடிஎஸ். இந்த எல்டிடிஎஸை பொறுத்த வரைக்கும் இதை அதாவது ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு சூப்பரான ஃபால், இந்த ஃபால்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போ ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதை ஷார்ட் டேர்ம்காகவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே சேம் டைம் பார்க்கும்போது ஷார்ட் டேர்ம்காக நம்ம கன்சிடர் பண்ணணும்னா இவங்களோட பியர்ஸ் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணணும், வேல்யூஷனை பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஷார்ட் டேர்முக்காக நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அதே சேம் டைம் பார்க்கும்போது நம்ம இப்போ ஸ்விங் ட்ரேடிங்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகிற இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக்குக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும் ஒன்று. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கு வந்து எந்த ஜோன்லேருந்து இந்த ஸ்டாக் பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படின்றது பார்க்கும்போது இந்த சப்போர்ட், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இங்கே பாருங்கள், நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வந்து இந்த ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கேருந்து ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் மறுபடியும் டவுன் சைட் வரும்போது இந்த ஜோனில் இருந்து உங்களுக்கு பவுன்ஸ் பேக் ஆகி தான் அகெயின் மறுபடியும் ஒரு ஹையை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன இருக்குன்னா உங்களுக்கு இந்த சப்போர்ட் நியரில் வந்துருக்கு. ஸோ சப்போர்ட் கிளியர் கட்டாக பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பெருசாக வந்து ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணலையே, ஸோ மேலே போகுமா போகாதா அப்படின்ற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய லெவலில் வித்தியாசம் இல்லை. சம்டைம்ஸ் சில ஸ்டாக்குகளில் இந்த மாதிரி நடக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வீக்லியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் 2 or 3 டேஸாக ஒரு நல்ல புல்லிஷில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா, ஏதாவது பேட்டர்ன்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கில் ஒரு ரிஜெக்ஷனும் தெரியுது. இந்த கேண்டில் பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50%லேருந்து ஒரு 60% வரைக்கும் தான் இந்த ஸ்டாக் மேலேயும் ரிஜெக்ஷன் இருக்குது, கீழேயும் ரிஜெக்ஷன் இருக்குது. இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே சேம் டைம் பார்க்கும்போது ஒரு ரீடெஸ்ட் கூட எடுக்கலாம். ஸோ எப்படி ரீடெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, அந்த கேண்டிலை ரீட் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே பையர்ஸ் முழுக்க பையர்ஸ் இருக்காங்களா, இல்லை செல்லர்ஸோட ஆக்கிரமிப்பு இந்த கேண்டிலில் இருக்குதா அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணணும். ஸோ கேண்டிலையும் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டாக் இந்த சைட்வேஸையும் உடச்சி மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் மேலேயும் போகலாம். ஒரு வேளை ரீடெஸ்ட் கூட இங்கே எடுக்கலாம். எங்கே ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து இந்த ஸ்டாக் வந்து அகெயின் மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கன்சிடர் பண்ணலாம், பட் ஒரு ரீடெஸ்ட் கூட வரலாம். ஸோ அதனால் ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. சம்டைம்ஸ் இங்கே கூட வரலாம். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்டில் இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட். அது மட்டும் இல்லாமல் ரீடெஸ்ட்டே எடுத்தாலும் கூட அதுக்காக நம்ம ப்ரீத் பண்ண விடலாம். எல்லா ஸ்டாக்கும் நம்ம வாங்கின உடனே மேலே போகணுன்னு எந்த அவசியமும் இல்லை, அதே சமயத்தில் கட்டாயமும் இல்லை. ஒரு ப்ரீத் பண்ணி தான் போகும். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த 2977க்கு வரும்போது கூட அகைன் மறுபடியும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் நம்மளோட ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இதில் நம்ம எங்கே வைக்கலாம்னா இங்கே வைக்கலாம். ஸோ இது இந்த லோவில் இந்த க்ரீன் கலர் 2977 அப்படின்ற அந்த ப்ரைஸில் நம்ம அதை உடச்சி கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம ஸ்டாப் லாஸை கொடுக்கணும். இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகிற இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் என்ன ப்ரைஸில் வருது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இது கொஞ்சம் வேரியேஷனும் ஆகும். இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது டார்கெட் பார்த்தீங்கன்னா 3968, 3963, 3980, 85 இருக்குது டார்கெட். ஓகே, ஸ்டாப் லாஸ் நம்ம பார்த்துட்டோம், டார்கெட்டும் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடிங்கான டார்கெட். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஹையை
ஹிட் பண்ணும்போது கூட ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மேபி வரலாம், வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம அந்த ஜோன் போகும்போது மொமெண்டம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உடச்சி மேலே போயிடும். பட் அது நீங்கள் வெயிட் பண்ணலாம், இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதை ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு இல்லையா, நீங்கள் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை போய் ஹிட் பண்ணிட்டு தான் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமும் அதை போய் ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக். நம்ம கிட்டத்தட்ட ஏத்தர் எனர்ஜி, எல்டிடிஎஸ் எப்படி பார்த்தாலும் ஒரு 4 ஸ்டாக்கை வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சன்ஃபார்மா பிரேக் அவுட் நியரில் இருக்குது. நேற்றுக்கு உள்ள ஸ்டாக்குகளையும் பிரேக் அவுட் ஸ்டாக்கை நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு ஸ்டாக்கு மட்டும் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் கனரா லைஃப். இந்த கனரா லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த சைட்வேஸ் வித், அதாவது இப்படி ஃபாலிங் வெஜ்ஜுன்னு சொல்லலாம். இந்த ஸ்டாக்கை, இந்த ஃபாலிங் வெஜ்ஜில் இருந்த இந்த ஸ்டாக்கு இப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ கிளியர் கட்டான பிரேக் அவுட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை இங்கே கவனிக்கலாம் நம்ம. ஸோ இந்த ஸ்டாக்கை நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு கன்சாலிடேட் ஜோனை 4th டைம் உடச்சிரும் அப்படின்னு, பெரும்பாலும் 4th டைம் உடச்சிரும் சொல்லியிருப்போம். இது பார்க்கும்போது 4th டைம் தான் உடச்சிருக்கு இந்த கன்சாலிடேட் ஜோனையும். ஒன்று கர்சர் நான் கொண்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இங்கே 2, இங்கே 3, ஸோ இப்போது 4வது தடவை. ஸோ 4வது தடவை என்ன இருக்குன்னா இங்கே உடச்சி புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இங்கே நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லையும் நம்ம இதை கன்சிடர் பண்ணுறோம். அப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி உள்ள பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துடணும். ஸோ இதுக்கு இங்கே வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், இது ரொம்ப லாங்காக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை உடச்சி உள்ளே வந்தாலே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சாவே நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துடலாம். ஓகே, டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நான் அதுக்கு டார்கெட் வந்து செட் பண்ணாமல் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நாளைக்கு நம்ம ரிவ்யூ பண்ணும்போது இதுக்கான டார்கெட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இனிமேல் நம்ம வந்து முத நாள் பார்த்த அந்த ஸ்டாக்குகளையும் ரிவ்யூ பண்ணுவோம். அதுலேயும் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்கும். நான் அதையும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன். பிரேக் அவுட் நியரில் இருக்க ஸ்டாக்குகளையும் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அதுவும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 5 ஸ்டாக்குகளை பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துருக்கேன். 4 இல்லை 5 பார்த்துருக்கோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பழனிவேல் காளிமுத்து.